ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹவுஸ்ஃபுல் ட்ரீம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீட்டோட பிளான் பார்த்திங்கன்னா 930 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. ஸோ இந்த 930 ஸ்கொயர் ஃபீட்லேயே வந்து 3 பெட்ரூம்க்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அது போக இதில் வந்து 2 டாய்லெட்டுக்கான ஆப்ஷன் அண்ட் சின்னதான கார் பார்க்கிங் இருந்தால் போதுமானதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பைக் தான் பார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு சின்ன கார் பார்க் பண்ணுற மாதிரியான ஸ்பேஸ் இருந்தால் இன்னும் கூட நல்லாயிருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரியான பிளான் தான் போட்டிருக்கோம். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே லெஃப்ட் சைடில் ஸ்டேர் கேஸ்க்கான ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கோம். 6 அடின்ற அகலத்தில் இருக்குது. ஸோ இந்த வீட்டோட ஃப்ரண்ட் அந்த அகலத்தை பார்த்தீங்கன்னா 20 அடின்ற சைஸில் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தோம்னா 46 அடி 6 இன்ச்சுன்ற சைஸில் இருக்குது. ஸோ இப்போ அகலம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது, லென்த் வந்து நல்லாவே பெரிய லென்த்தாக இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான பிளான் தான் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கிங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 9.5 12 அடின்ற சைஸில் இருக்குது. ஸோ என்ட்ரு ஆனோன்னா மெயின் டோர் என்ட்ரன்ஸ்லேருந்து லெஃப்ட் சைடு எடுத்தோம்னா இங்கே ஒரு பெட்ரூம் 9 அடிக்கு 9 அடின்ற சைஸில் இருக்குது. அடுத்தது லிவிங் ஹால் பார்த்தீங்கன்னா 9.5க்கு 20 அடி. ஸோ இதுலேயே வந்து நம்மளுக்கு டைனிங் ஸ்பேஸாக வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் மாதிரி பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு க்ளே ஜாலி மாதிரி இருக்கலாம், இல்லைனா ஒரு சிஎன்சி கட்டிங்லேயே வந்து ஒரு பார்ட்டிஷன் பண்ணி டைனிங் ஸ்பேஸாக வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தோம்னா இந்த கிச்சன் வந்து நம்ம லிவிங் ஹால்லேருந்தே வந்து நம்ம கிச்சனோட என்ட்ரி இல்லாமல் கொஞ்சம் உள்ளே வந்து என்ட்ராகிற மாதிரி இருக்கும். ஸோ கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா 9 அடிக்கு 8 அடின்ற சைஸில் நல்லாவே ஸ்பேஷியஸான பெரிய கிச்சன் தான். இங்கே நம்ம எல் டைப் ஸ்லாப் கொடுத்து சிங்க் அண்ட் கேஸ் ஸ்டவ்வுக்கு ஃபிக்ஸிங் கொடுத்தோம்னா இன்னும் கூட பெட்டராக இருக்கும், நல்லாயிருக்கும். அது போக ஃப்ரிட்ஜுக்கான பாயிண்ட்டுமே நம்ம அதில் கொடுத்துடலாம். இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் 9 ஃபீட்டுக்கு 9 ஃபீட்டுன்ற சைஸில் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம பெட்டுக்கான பொசிஷன் கொடுத்துடலாம். அது போக வார்ட்ரோப்க்கான ஆப்ஷன். ஸோ இது எல்லாமே நான் வந்து நெக்ஸ்ட்டு 3D ட்ராயிங்கும் காட்டுறேன், அதில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கிச்சன் ஓப்பன் ஸ்பேஸுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா இன்னொரு பெட்ரூம்க்கான ஆப்ஷன் இருக்குது. இது வந்து அகலம் 9 அடியும் லென்த் வந்து 12 அடின்ற சைஸில் இருக்குது. லெஃப்ட் சைடில் ஒரு பாத்ரூம்க்கான ஆப்ஷன் இருக்குது, ஒரு காமன் டாய்லெட். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் 9.5க்கு 12.5 வித் அட்டாச் பாத்ரூம். ஸோ பாத்ரூமோட ஸ்பேஸ் நல்லாவே ஸ்பேஷியஸான பெரிய 4 ஃபீட்டுக்கு 9 ஃபீட்டுன்ற சைஸில் இருக்குது. இந்த இடத்துல விண்டோ பார்த்தீங்கன்னா 2x2 இங்கே கொடுக்கலாம். அடுத்தது பெட்ரூமுக்கு பார்த்தோம்னா இந்த சைடில் ஒரு நல்ல ஸ்பேஷியஸான பெரிய விண்டோ 4x4ன்றது கன்வீனியண்ட்டாக இருக்கும். அடுத்தது டைனிங் ஸ்பேஸில் ஒரு விண்டோ 2x4ன்ற சைஸில் கொடுத்தோம்னா இன்னும் கூட கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த மெயின் டோர் என்ட்ரன்ஸ் பக்கத்துலையுமே வந்து 2x4ன்ற சைஸில் ஒரு விண்டோக்கான ஆப்ஷன். அண்ட் இங்கே வந்து பெட்ரூமுக்கு 4x4ன்ற சைஸில் கொடுக்கலாம். ஸோ இந்த 4x4ங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு சைஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4x 3 ஃபீட்டுன்ற ஹைட்டில் வந்து கிச்சனில் வந்து ஹைட் வந்து 3 ஃபீட்டுன்ற சைஸில் கொடுங்க, இன்னும் கூட கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த கிச்சன் ஸ்லாபுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த பெட்ரூமோட சைஸ்லையும் பார்த்தீங்கன்னா 4x4ன்ற சைஸில் வந்து இங்கே ஒரு விண்டோக்கான ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு ஒரு சைடு அட்லீஸ்ட் ஒரு பெரிய விண்டோ கொடுத்துட்டு இன்னொரு சைடில் ஒரு சின்ன விண்டோக்கான ஆப்ஷன் கொடுத்தோம்னா இன்னும் கூட கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ 930 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 3 BHK வீட்டோட பிளான் தான் இது. கம்ப்ளீட்டான பிளான் காட்டியிருக்கேன். அடுத்ததாக இதோட 3D வியூ எப்படி இருக்குன்ற ஒரு ஐடியாவும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் வந்து வீட்டோட கம்ப்ளீட்டான ஒரு வியூ. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் கலர் காட்டியிருக்கேன் இல்லையா, ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஸ்டேர் கேஸ்க்கான ஆப்ஷன் இருக்குது. அது போக ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்பேஷியஸான ஒரு சின்ன கார் பார்க்கிங் பண்ணுற அளவுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் என்ட்ரு ஆனோன்மே மெயின் டோர் என்ட்ரன்ஸ் ஆனோன்மே நல்லாவே லென்த்தியரான ஒரு லிவிங் ஹாலுக்கான வியூ தான் இருக்கும். அந்த லிவிங் ஹால்லே வந்து நம்ம சின்னதான பார்ட்டிஷன் டைனிங்க்கு அண்ட் அடுத்தது டிவி கேபினெட் சோஃபாக்கான ஆப்ஷன் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த பக்கம் பார்த்தோம்னா இங்கே ஒரு பெட்ரூம்க்கான ஆப்ஷன். ஸோ அதோட பெட் ஸ்பேஸ் எப்படி போடணும் அப்படின்றத ஒரு பொசிஷன் எப்படி காட்டணுன்றத ஐடியா காட்டியிருக்கேன். அடுத்தது இந்த பெட்ரூம்லேருந்து இந்த சைடு வந்தோம்னா நம்மளுக்கு கிச்சனுக்கான ஆப்ஷன் வித் ஹெல் டைப் ஸ்லாபோடு இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு காமன் டாய்லெட் அண்ட் ரைட் சைடில் பார்த்தோம்னா இன்னொரு பெட்ரூம்க்கான ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ இந்த எல் டைப் வந்து ஒரு ஒயிட் கலரில் காட்டியிருக்கேன் பாருங்கள், அதுதான் ஸ்லாபு, கிச்சன் ஸ்லாபுக்கான ஆப்ஷன். இந்த பெட்ரூமே நல்லா கன்வீனியண்ட்டாக ஒரு பெரிய சைஸ் பெட்ரூம் தான், அந்தளவுக்கு சின்னதுன்னு சொல்ல முடியாது. அகலம் 20 அடி இருக்கிறனால நம்ம இந்த மாதிரி ஒரு லென்த்தில் வந்து ஜாஸ்தி எடுத்துகிட்டு விட்த்தில் கொஞ்சம் கம்மியாக எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ரைட் சைடில் இன்னொரு பெட்ரூம்க்கான ஆப்ஷன் வித் அட்டாச் பாத்ரூம்க்கான ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கோம். இதுதான் கம்ப்ளீட்டாக ஒரு வீட்டோட 3D ட்ராயிங். இதே மாதிரி உங்கள் வீட்டுக்கும் பிளான், டிசைன், எலிவேஷன் எல்லாம் தேவைப்பட்டால் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராச்சும் வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.